ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 ரோட்டுக்கடையில் செய்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மேலே ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 1/2 கிலோ காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதாவது அந்த பூவை கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வெயிட் போட்டு பார்த்தா இது 1/2 கிலோ இருக்குது. இப்போ ஒரு 1.5 லிட்டர் போல் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா நீங்கள் காலிஃப்ளவரை அந்த பூவை தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா, அதை இதை எடுத்து போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் தனித்தனியாக அந்த பூவை மட்டும் பிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த நல்லா கொதிச்சு தண்ணியிலே ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன்லேயே இருக்க வேண்டாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணி நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும். கடைகளில் நம்ம செய்யும்போது இந்த மாதிரி தான், ஒரு ஆஃப் பாயில் கூட இருக்காது, ஒரு 1/4 வேக்காடு வேக வச்சுட்டு தான் இந்த மாதிரி செய்வாங்க. இப்போ தண்ணி வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இந்த காலிஃப்ளவருக்கு அந்த 65க்கு ஒரு மசாலா தயார் பண்ணிடலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். கடையில் வாங்கின அரிசி மாவு அல்லது வீட்டில் தயார் பண்ணது எது வேணாலும் எடுத்துக்கோங்க. டீஸ்பூனில் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். மைதா 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாம் சின்ன ஸ்பூனில் எடுத்துருக்கிறேன். மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கொத்தமல்லி தூள் 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கரம் மசால் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு ஒரு லெமன், அதாவது மீடியம் சைஸ் லெமன் ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் 1/2 லெமன் போதும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கைகளை வச்சு கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் அந்த பதம் காட்டுறேன் பாருங்கள், அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா எண்ணெய் நிறையா ஊறியும், அதே மாதிரி மசாலா ஒட்டாமல் உதிர்ந்துடும். நல்லா விரலை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோ. பாருங்கள், இந்த பதத்தில் நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க காலிஃப்ளவர் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ காலிஃப்ளவருக்கு நான் இந்த மசாலாவோட அளவுகள் சொல்லியிருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியும் போடலாம், நீங்கள் உடனேவும் பொரிக்கலாம். நான் இன்றைக்கி உடனே பொரிக்க போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து போட்டுக்கோங்க. ஒட்டுக்கா அள்ளி போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நல்லா இந்த மாதிரி போட்டோடனே கொஞ்சம் நேரம் திருப்பாதீங்க. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அனல் லோலையும் வைக்கக்கூடாது, ஹைலையும் வைக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமோட கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சோன்னே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் 65ல் நிறைய வெரைட்டி இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு வகையான வெரைட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நல்லா எம்மியான காலிஃப்ளவர் 65 தயார் பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சூப்பராக வரும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.